ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஹிருதய பூர்வம் படத்தோடைய ஆஃபிஷியல் ட்ரெய்லர் தான். இந்த படத்தை நம்ம மோகன்லால், அதுக்கப்புறம் மாளவிகா மோகனன், அதுக்கப்புறம் நம்ம சங்கீத் பிரதாப் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் த மியூசிக் இஸ் ஸ்கோர்ட் பை ஜஸ்டின் பிரபாகர். ஸோ இதுக்கு மேலே என்னங்க வேணும், ஸ்ட்ரைட்டாக அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடலாம். பிகாஸ் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது சத்யன் அந்திகாட் அவர்கள் தான். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த கிரெடிட்டை கொடுத்துட்டு நாங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடாக என்ன விஷயங்கள் இருக்கோ அதை பற்றி பேசலாமா? ஸோ ரெடியா? 3, 2, 1 and here we go. നമ്മൾ മറച്ചു വെക്കുന്ന ഒരു കാര്യം, അത് നമ്മൾ പോലും അറിയാതെ വാതിൽപ്പഴുതിലൂടെ കടന്നു വരുന്ന ഒരു കാറ്റ് പോലെ നമ്മളെ വന്ന് തലോടുകയും അത് ചിലപ്പോൾ നമ്മൾ ആഗ്രഹിക്കാത്തൊരു കാറ്റാകും. അതിൻ്റെ അഗാധമായ ആർദ്ര തലങ്ങളിൽ നമ്മളൊന്ന് ആടി ഉലയുകയും ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ തന്നെ അറിയാതെ ചിലപ്പോൾ ചതറി പതറി നിൽക്കുന്ന ഒരു അവസ്ഥയില്ലേ? അതെന്താ അവസ്ഥ? ആ അവസ്ഥയിലാണ് ഞാൻ. ഒരാളോട് പറയൂ. ഓക്കെ, മാളവിക. അവള് വേറൊരു കാര്യം കൂടെ പറഞ്ഞു. എന്താ? അമ്മ ആ അങ്കിളിനെയാണ് കെട്ടിയിരുന്നെങ്കിലേ എനിക്ക് കുറച്ചുകൂടെ ഭംഗിയുള്ള ഒരു അച്ഛനെ കിട്ടിയേനെന്ന്. അങ്ങനെയൊന്നുമില്ല. August 20. ഈശ്വരാ. ஓகே, இவர் பட் ரொம்ப சுமாரான ட்ரெய்லராக இருக்குது. இல்லை, நானும் என்னமோ ஏதோ ஒன்று எதிர்பார்த்தேன். பட் கம்ப்ளீட்லி இட்ஸ் அவுட் ஆஃப் ஜோனுங்க. பட் ஐ வாண்டட் டு வாட்ச் திஸ் ட்ரெய்லர் பிகாஸ் ஆஃப் அவர் லாலேட்டன் தான். பிகாஸ் ஐ லைக் ஹிம்ங்க. அவரோட மூவிஸ் எனக்கு சாதாரணமாக பிடிக்கும். அண்ட் எம்புரான், அதுக்கப்புறம் தொடரும் வாஸ் எம்புரானை விட ஐ லைக் தொடரும் பிகாஸ் அந்த ஸ்டோரி லைன் வாஸ் கம்ப்ளீட்லி சம்திங். அது என்னமோ தெரியல, அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அந்த மனசுக்கு அப்படியே இந்த படம்லாம் பார்த்தா மறுபடியும் பார்க்க தோணுன மாதிரி படங்கள் தான் அது எல்லாமே. பட் அந்த இதை பேஸ் பண்ணி தான் நான் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தேன். பட் இதில் வந்து ஒரு ஒன் சைட் லவ் அவருக்கு வந்து இருக்குதுங்க மாளவிகா மேலே. அது வந்து ரொம்ப அழகாகவே அதை காமிச்சிருந்தாங்க நமக்கு பார்க்கும்போது. அது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க, இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மாளவிகாவுக்கு ஒரு அந்த கேப் ஒன்று இருக்குது. அந்த கேப்பை வந்து இவர் எப்படி அதை ஃபில் பண்ணி இவரோட லவ்வை புரிய வைக்கிறான்றதுல தான் இந்த விஷயமே இருக்குது. இன்னொரு பக்கம் லைக் சங்கீத் பிரதாப்போடைய லைக் அந்த ப்ரெசன்ஸ் இருக்கட்டும், ஸ்டார்டிங்கே அந்த விஷயத்தை வந்து மறுபடியும் சொல்கிறார்ல, அந்த ஒரு விஷயம் லைக் சார்காஸ்டிக்கலி லைக் இட் வாஸ் நைஸ். பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக அது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் எப்பயுமே பாருங்களேன், மோகன்லால் சாருக்கு தான் இந்த விஷயம்லாம் முடியும். நான் பார்த்ததுலே என்ன தான் ஏஜ் ஃபேக்டரெல்லாம் விடுங்களேன், எந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தாலும் லைக் எந்த ஒரு சீனாக இருக்கட்டும், அவரோடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பார்க்கும்போது ஹி கேன் லிட்ரலி கம்ப்ளீட் த ஹோல் கேரக்டருங்க. அது அப்படியே அவர் வந்து எடுத்துப்பார், உள்வாங்கி அவர் அந்த நடிப்பை வெளிப்படுத்தும் போது லைக் வென் வி சீ லைக் வென் வி வாட்ச் த மூவி வாட் எவர் இட் இஸ், நாங்கள் வந்து அந்த ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணோம். எப்படின்னா அவர் அந்த கேரக்டரை வாழ்கிறாரு, அதுதான் நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப சார்மிங்காக, ரொம்ப சிம்பிளாக இருக்கார். அவருடைய நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும், அவருடைய அந்த ட்ரெய்லரில் ரொம்ப கேஷுவலாக சார்மிங்கான லுக்கோட, டயலாக் டெலிவரி கூட சிம்பிளாக இருக்குது. பட் சம்திங் நேச்சுரல் விச் கம்ஸ் டு ஹிம், லைக் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். அது வந்து எதுவும் சொல்ல முடியாது. பட் எனக்கு இந்த ட்ரெய்லர் என்னென்னா எல்லாமே ஓகே தான், எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்க ஒரு பெரிய ஒரு டாப் ஹீரோயின், ஐ மீன் ஹீரோ. ஈவன் மாளவிகா ஹேஸ் டன் சம் ஜஸ்டிஸ். அண்ட் மியூசிக் வைஸ் ஜஸ்டின் பிரபாகர் பிஜிஎம் கூட ஓவரால் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு தான் மேபி வரவேற்பு அதிகமாக இருக்கும்னு தோணுது.
ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் வரோம்ல, அதுக்கு டிசப்பாயின்மெண்ட் ட்ரெய்லரில் இருந்தால் படம் கண்டிப்பாக ஒரு விதத்தில் நல்லாயிருக்கும். அண்ட் லேட்டர் அவரை வந்து எப்போயுமே he will never disappoint the audience for sure. Let's wait and watch. இந்த படத்தோடைய வரவேற்பு எப்படி இருக்க போகுதுல. வெறும் 2 நாள் தான் அங்கே இருக்குது இந்த படத்தோட ரிலீஸ்க்கு, just 2 days and they have released a trailer today. இப்போவே வெறும் 7 lakhs or something தான் ட்ரெய்லருக்கான வியூஸும் இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு. எதிர்த்து இந்த ட்ரெய்லர் பார்த்தேன், பண்ணுவோன்னு முடிவு பண்ணேன் பிகாஸ் ஆஃப் அவர் மோகன்லால் சார். அண்டு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓவர் டு யூ கைஸ், ஜஸ்ட் லெட் மீ நோ ஹவ் யூ ஃபீல் அபவுட் திஸ் ட்ரெய்லர். அண்ட் என்னோட கருத்துக்கு கண்ட்ராஸ்டிங்காக எனி which you know உங்களுக்கு ஏதாச்சும் இப்படி கண்ட்ராஸ்டிங் ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நெகட்டிவ்லி வாட் எவர் யுவர் கமெண்ட்ஸ் அப்படி இருந்தால் கீழே வந்து நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிட்டீங்கன்னா அதை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் தட்ஸ் இட், ஐம் எண்டிங் திஸ் வீடியோ ரைட் நவ். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லை நான் இதை பற்றி அடிச்செடுத்து பேசாமல் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை எடுத்து பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.